போதை மருந்து அதிகமாக உட்கொண்டதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அண்ணன் அழகிரி அவர்களின் மகன் அப்பல்லோ மருத்துவமனையில் தற்பொழுது அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களாக கூடிய நிலையில் இன்று வரைக்கும் அவரது இயல்பு நிலைக்கு தள்ளப்படவில்லை என்றும், போதை மருந்து அதிகமாக உட்கொண்டதன் விளைவுதான் தற்பொழுது பக்க விளைவாக மூளை நரம்பு செயல்படவில்லை என்றும் அப்பல்லோ தலைமை மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றி இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறும்பொழுது, இதை பார்த்து கூட திமுகவினர்கள் திருந்த என்றும், தற்பொழுது 2 கோடி மதிப்பிலான போதை மருந்து கடத்தல் டெல்லியில் தனிப்படை போலீஸ் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கும்பல் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவர்களின் தான் கும்பலுக்கு தலைவன் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகமே கொலை கொள்ளை சம்பவங்கள் தற்பொழுது கள்ளச்சாராயம் தொடங்கி போதைப் பொருள் கடத்தல் வர ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிமுகவின் ஆட்சியில் இவர்கள் போதைப் பொருளை கடத்தவில்லை. தற்பொழுது 2021 தேர்தலில் வெற்றியடைந்து ஆட்சியை கைப்பற்றிய உடனேயே போதைப் பொருள் கடத்தலை தொடங்கிவிட்டார்கள். ஜாபர் சாதிக் மூலமாக சென்னையில் வெள்ள நிவாரண நிதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறக்கட்டளைக்கு 5 லட்சம் நிவாரணம் வழங்கியது ஜாபர் சாதிக் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது நெருங்கிய நண்பர் என்று ஜாபர் சாதிக்கை அறிமுகப்படுத்தியதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். தற்பொழுது மங்கை என்ற திரைப்படத்தை ஜாபர் சாதிக் அவர்கள்தான் தயாரிக்கும் செய்தார். அதன் இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் சுற்றி வளைத்து பார்க்கும் பொழுது ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது கூட்டாக இணைந்து போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடையவர்களுடன் சம்பந்தப்பட்டு அவர்கள் செய்கின்ற தவறை அரசியல் ரீதியாக அப்படியே மறைத்து வருவதும், கட்சிக்கு நிவாரண நிதியாக வழங்கி தற்பொழுது கட்சியை வழிநடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பிடிப்பதற்கு தனிப்படையும் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஜாபர் சாதிக் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் பேசிய அனைத்து தொலைபேசி ரெக்கார்டுகளையும் தற்பொழுது மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பண்ணை வீட்டில் இவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்திலும் தற்பொழுது சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. குடும்பமே தற்பொழுது போதைப் பொருளை கடத்தி, அதிலும் குறிப்பாக அழகிரியின் மகன் மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜுக்கு சென்றாலும் இவர்கள் திருந்தவே இல்லை என்றுதான் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். உயிர் பலி கூட நடந்துவிடலாம், ஆனால் திமுகவினர்கள் திருந்த மாட்டார்கள், அவர்களுக்கு பணம் தான் முக்கியம் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.